காலகட்டத்தில் தான் வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக முதலாக அவர்கள் உதவித்தொகையாக 50 ரூபாய் கொடுத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புடவை வேட்டி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா வாங்கினார்கள். இப்பொழுது அவருடைய தொண்டர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த வயது முதிர்ந்தவர்கள் 1700 ரூபாய் பெற்றுக் கொண்டிருப்பதை அவர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல வாக்குறுதியை கொடுத்திருக்கின்ற நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம். சட்டம் ஒழுங்கு சீர்பட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாட்டிலே இருக்கின்ற ஊழலை ஒழிப்போம். நாட்டிலே இருக்கின்ற கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிப்போம். மதுபோதை அடியோடு ஒழிப்போம். பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உத்தரவாதம் அளிப்போம். இப்படிப்பட்ட அரசை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வளித்த எங்கள் ஒரு நிலைக்கு வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பாப்பனைப்பள்ளி வாழ் போற்றலுக்குரிய பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருமக்களே, தொழிலாளர்களே, கடந்த 2021 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் யார் என்று சரியாக அறிமுகம் இல்லாத நேரத்திலும் கூட என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாக்களித்தீர்கள். வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். உங்களுடைய உண்மையான ஊழியனாக கடந்த 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் சுற்றி வந்தேன். எந்த கிராமத்திற்கும் 10 முறைக்கு குறையாமல் வந்து கொண்டிருக்கிறேன். உங்களோடே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் சுகதுக்கங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியில் நானும் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் துயரத்தில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இட்ட பணியை சிறமேற்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் ஆட்சி கட்டில் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் கூட கிராமங்களுக்கு செல்லுகின்ற நேரத்தில் அங்கிருக்கின்ற தாய்மார்கள், அங்கிருக்கின்ற சகோதரிகள், அங்கிருக்கின்ற பெரியவர்கள், அங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால், ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை மனதிலே பெற்றுக்கொண்டு முடிந்த வரையில் நான் பணியாற்றி இருக்கின்றேன்.